தளபதியை தலைமையை சேர்க்கிறேன். உங்களை போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றலுக்கு சக்தி தமிழ்நாட்டை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தளபதியாக இருக்கிற தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரே இயக்கத்தில் 50 ஆண்டு காலம் பணியாற்றினோம். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சியிடத்தில் அமர்ந்து இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆசை தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவரை ஆர்மியை வருகின்ற 18ஆம் தேதி என்று கரூருக்கு பிறகு ஈரோட்டிலே தான் அது நடைபெற இருக்கிறது. தந்தை பெரியார் மண்ணில் தமிழகமே இயக்கப்பட்ட அளவில் தமிழகம் அனைத்து கட்சியும் வியக்கத்தக்க அளவில் நாளை மாற்றத்தை உருவாக்குவதனால்தான் ஆயிரத்தி 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து புரட்சித் தலைவர் இழுக்குமறை அவருடைய இயக்கத்திலே அரும்பணியாற்றினேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அணியில் நின்று சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றினோம். இன்று 3வது தலைமுறையாக நாளை ஆட்சி கட்டிலே அமரப்போகிற தளபதியை தலைமையை சேர்க்கிறேன். எல்லோரும் சொல்வார்கள், ஏன் இந்த செங்கோட்டையன் அங்கே சென்றார் என்று கூட கேட்கக்கூடும். 3வது தலைமுறையாக நல்லாட்சியை தமிழகத்தை தருவதற்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்பதை ஏழை தெளிவுகள் என்று சொன்னால் நல்லவர் நாட்டுக்கு தேவை, நல்ல மனிதனை மிக்கவர்கள் தேவை. உங்களை போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றலுக்கு சக்தி தமிழ்நாட்டை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தளபதியாக இருக்கிற தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாளை காலங்கள் மாறப்போகிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லோரும் நினைத்தார்கள் இந்த 2 கட்சிகள் தான் ஆள வேண்டுமா, ஏன் நல்லவர் ஆளக்கூடாது என்று நினைத்தார்கள். அடுத்தான் இங்கே அணி வந்திருக்கிறீர்கள், அணிதிரண்டு வந்திருக்கிறீர்கள் இளைஞர்களாக இருக்கிற நீங்கள். நான் சில நேரங்களிலே சில பேரிடத்தில் கேட்கின்ற போது ஒரு சொன்னார், என் குழந்தை கூட என்னை தட்டி எழுப்பிவிட்டு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் முழுத்துக் கொண்டு போய் சொல்லுகிறேன் சொன்னேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், தூங்கிய அப்பங்கத்திலே வாக்கு அழிந்து குழந்தைகள் சொல்கிறது என்று சொன்னால் நாளை காலம் மாறுவதற்கு 2026 மே மாதம் இவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைப்பு. எல்லோரும் சொன்னார்கள், நாம் கூட்டணியை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனால் இவர்தான் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்கிற மட்டும்தான் இந்த கூட்டணி இணைய முடியும். இதுதான் நம்முடைய லட்சிய பாடமாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களை போன்ற இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நல்வழிப்படுத்துவதற்கு, நல்லாட்சி தமிழகத்திலே பெறுவதற்கு உங்களை போன்று நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய அம்பிக்கையோர் செந்தில் குமார் அவர்கள் எங்கோடு வந்தார். நீங்கள் நினைக்கிறே சொல்லி இருக்காமே, திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது என்று சொன்னார். மண்டபம் சிறிதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். சொல்லியிருந்தால் 5000 பேர் அமர்ந்த மண்டபத்தை திருச்செங்கோட்டிலே பெற்றுத் தந்திருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இருக்கிற கூட்டம் வெளியே நிற்கிறது, உட்காரவேற்கு இடமில்லை. வருகின்ற போது நான் பார்த்தேன், வரவேற்பு தருகிற போது ஏறத்தாழ 25 மணி தேர்தல் அங்கு இருக்கிற போக்குவரத்தை தம்பித்து போயிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் சிந்தனை இந்த செயல்பாடுகளை பார்க்கிற போது எல்லோரும் அமர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் இங்கு இருக்கின்றவர்களை பார்க்கின்ற போது எவ்வளவு இடர்பாடுகளுக்கிடையே நீங்கள் நின்று கொண்டு இதை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னை காண முடிகிறது. ஏன்னு சொன்னால் ஒரு இயக்கம் நல்ல முறையை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல செடிகள் வேண்டும், அதற்கு நீர் ஊற்றுவதற்கு நல்ல நீர்கள் வேண்டும். அது வளர்ப்பதற்கு பத்திரமான ஒரு ஆட்கள் தேவை. தமிழ்நாட்டில் இந்த பத்திரமான ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால்
நம்முடைய வெற்றி தலைவர் வெற்றி தமிழகத்தின் வெற்றி உடைய ஆளுமையை அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர்தான் முடியும் வெற்றி கழகம். நான் இதை பார்க்கிற போதே பார்த்தேன், யாரும் இந்த இடத்திலே இடம்பெறுகிறார். அதே நேரத்தில் இங்கே பார்த்தேன், பல இயக்கங்களில் நான் பணியாற்றுகிற போதும் சரி, ஒரே இயக்கத்தில் 50 ஆண்டு காலம் பணியாற்றினேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆட்சிப்படத்திலே அமர்ந்து இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆசை தமிழக வெற்றி கழகத்திலே தலைவரை ஆர்வலை அழைப்புடன் இந்த பணிகளை மேற்கொள்கிறேன். அப்போது சொன்னார்கள், பிறகு செங்கோட்டையின் போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னார். சேர வேண்டிய இடத்தில் நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது சொன்னால், நல்லவர் தேவை, வல்லவர் தேவை. சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்கு, யார் மத பேத மற்றும் சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பெண்களும் சொல்லுகிறார்கள். பல திருமண நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் போது நான் இடத்திலே பார்த்து ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம், அங்கே சென்றவுடனே அவர்களை காணுகிற போது ஒரு 50 மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் இடத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். ஏன் நேரத்தில் எடுக்கிறேன் கேட்டார், நீங்கள் விஜய் இடத்திலே சென்று விட்டீர்கள், அதற்காகத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் சொன்னார். சொன்னால் இதெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். இப்போது ஆர்ப்பரித்தவர்கள் கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற இடையப்பட்டாலும் உங்களை இருக்கிறது. இந்த பட்டாளத்தை விழுவதற்கு எந்த சக்தியாவது தமிழகத்தில் பிறக்கப் போவதை பிறக்கும் விளையாட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் உங்கள் சக்தியோடு நல்லாட்சியை தமிழகத்திலே பெறுவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே பெறுவதற்கு, ஏழையின் கண்ணீரை குறைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் இதை தமிழ் மண்ணிலே யாரும் இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி பெறுவோம். காலம் மிக விரைவில் இருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேர் உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், பூத் கமிட்டி அமையுங்கள், சிறந்து பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்கும் மக்களுக்கு கோரிக்கை வைக்கும். அந்த மக்களுக்கு எடுத்து வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்தில் தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்பேன் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆங்கில ஒன்றிணைப்புங்கள், வெற்றி வாங்கி கூறுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஏனென்றால் தேர்தல் என்பது சுலபமானதல்ல. அதில் களத்தில் இருக்கின்ற சாதாரணமானதை நினைத்துவிடக்கூடாது. என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகள் அங்கே செய்வார்கள். அதை தகர்ப்பதற்கு சற்று உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை ஆற்றுகிற போது 234 தொகுதிகள் நாம் வென்று காட்டுவோம். இந்த வரலாற்றை படைப்போம். அதற்காக நீங்கள் வாருங்கள். வெற்றி தேவைக்கான அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.